வணக்கம் மக்களே! நான் இன்னைக்கு எங்க போயிட்டுருக்கேன் அப்டின்னா, நம்ம குமரி மாவட்டத்தில புலியூர்குறிச்சின்னு சொல்ற இடத்துல இருக்கிற முட்டடிச்சாம் பாறை. இது புனிதர் தேவசகாயம் பிள்ளை அவர் வந்துட்டு அவர் ஜெயில்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற டைம்ல முட்டால இடிச்சு அதில தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அங்க பெரிய சர்ச்சுமே இருக்குது. நம்ம போய் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். அவரோட அந்த லைஃப் ஹிஸ்டரியுமே போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாவே சுத்தி காமிக்கிறேன். ஃபுல்லா வீடியோ பாருங்க. அப்படியே இப்ப நம்ம அந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ நம்ம வண்டியில எதுல வரோமோ அத பார்க் பண்றதுக்கான வசதிகள் நெறையவே இருக்கும். ஸோ வந்தோனே என்ட்ரன்ஸ்ல நீங்க பார்க்குற அந்த முதல் வியூ தான் இது. அப்படியே நம்ம உள்ள ஏறி போனோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா பார்க்கறது அந்த சர்ச்சு. அதுக்கு லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, அந்த முட்டடிச்சாம் பாறைன்னு சொல்ற அந்த பாறை இருக்கும். இப்ப நாம அந்த முட்டடிச்சாம் பாறை உள்ள போய் பார்க்கலாம். அந்த முட்டடிச்சாம் பாறையை பத்தி அதுல போட்டிருப்பாங்க. 1752 வருஷம். இங்கே அவர் வச்சிருக்கிற டைம்ல அவர் ரொம்ப துன்புறுத்தினதுக்கு அப்புறம் தாகமா இருக்கிற டைம்ல அவருக்கு யாருமே தண்ணி கொடுக்கல. அந்த இருக்கிற படை வீரர்கள் வந்துட்டு கொஞ்சம் கெட்டு போன தண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு முட்டால இடிச்சு அவர் முழங்கால் முட்டால இடிச்சு அதில் தண்ணி வந்துச்சு. அதுலேருந்து குடிச்சு அவரோட தாகத்தை தீர்த்துக்கிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இப்பவுமே அதுல தண்ணி வரும். அதுல தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அப்படி நம்ம அந்த இடத்த ஃபுல்லாவே சுத்தி பார்க்கலாம். இங்கேயுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுக்கு உள்ளதான் அந்த தண்ணி வரத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்கிறது அந்த அங்க இருக்கிற அந்த கோயில் தான் இது. இந்த சர்ச் பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். புனிதர் தேவசகாயம் பிள்ளை 1712 வருஷம் நட்டாலம்னு சொல்ற அந்த ஊர்ல வந்துட்டு வாசுதேவன் நம்பூதிரி அவருக்கும் தேவகி அம்மா அவங்களுக்குமே வந்துட்டு மகனா பிறந்திருப்பாருங்க. அவரோட உண்மையான பெயர் வந்துட்டு நீலகண்டன் பிள்ளை. அது வந்துட்டு அவர் கிறிஸ்தவமா மாறினதுக்கு அப்புறம் அது வந்துட்டு தேவசகாயம் பிள்ளைன்னு சொல்லி மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் இவர் பட்ட ரொம்ப சித்திரவதைகள், வாழ்க்கை வரலாறு இது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது அவரோட வீடு. நட்டாளத்தில் இருக்கிற அந்த வீடை போட்டிருக்காங்க. அவர் நிறைய கலைகள், வர்ம கலைகள், நிறைய கலைகள்லாம் இவர் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொன்றையுமே அவங்க தனித்தனியாக செஞ்சு வச்சுருக்கனால பார்க்குறதுக்கே ஒரு ஸ்டோரி மாதிரி அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு திருவிதாங்கூர் மன்னர்கள் காலத்தில் அங்கே வந்து அரசபையில் இவர் வந்து வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இவர்களோட திருமண வாழ்க்கையை பற்றி தான் போட்டிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் பேர் ஞானப்பூ. அந்த காலத்தில் போர்த்துகீசிய படை வீரர்கள் அங்கே வந்துட்டு போர் நடந்துச்சு, குளச்சல் போர். அதில் சிறைப்பிடிக்கப்பட்ட டீலனாய்ன்னு சொல்கிற அந்த படை தளபதி அவர்கிட்டேருந்து அவர் வந்து கிறிஸ்தவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அவர் மனமாற்றம் அடைகிறாரு. அப்புறம் கிறிஸ்தவத்திலேயே அவர் ஞானஸ்தானம் எடுத்து அதை ஏற்றுக்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்கே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு படித்து நிறைய தெரியணும்னு ஆசை இருக்கிறவங்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸாக தெரியும். இவர் பிறந்த இடம் நட்டாலம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் முட்டடிச்சாம் பாறை. இதுக்கப்புறம் இதை இங்கேருந்து கொண்டு போய் அவரை வந்துட்டு சுட்டு கொண்ட இடம் வந்துட்டு ஆரல்வாய் மொழி. அந்த இடத்துலையுமே ஒரு கோயில் இருக்குது. ஸோ நிறைய பேர் அந்த மணியடிச்சாம் பாறைன்னு சொல்லுவாங்க, காற்றாடி மலை. ஸோ ஒவ்வொரு சித்திரவதைகளையுமே அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. எரும மாட்டில் ஏற்றி கொண்டு போகிறது, அப்புறம் மரத்தில் கட்டி வச்சு அடித்தது, சுண்ணாம்பு அந்த எரிய விட்டு அதில் உட்கார வைக்கிறது, எறும்பை கடிக்க விட்டது, அப்புறம் குரங்கோட கூட்டுக்குள்ளே போட்டது,
பாம்பு தேளெல்லாம் விட்டு கடிக்க விட்டது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நீங்கள் படிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த முட்டடிச்சான் பாறை, அதோட இமேஜ் தான் அது. பட்டு போன வேப்ப மரத்தில் கட்டி வச்சு அடித்தது. ஸோ அவருக்கு நடந்த நிறைய துன்பங்கள் அதெல்லாத்தையும் சகிச்சுட்டு கடைசியாக அவரை வந்துட்டு சுட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ பல மக்கள் வந்துட்டு கோயிலில் இந்த வரிசையாக எல்லா கோயிலுமே போவாங்க. சுண்ணாம்பு சூளையில் அவரை வச்சு சூடு பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்தில் எவ்வளோ டார்ச்சர்லாம் நம்ம திருவிதாங்கூர் மன்னர்கள் காலத்தில் இருந்திருக்கின்ற விஷயங்கள் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறப்ப தான் தெரியுது. கடைசியாக அவரை சுட்டு கொண்ட அந்த ஆரல்வாய் மொழி இடத்தையுமே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம நிறைய இடத்துக்கு போவோம். பட் ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற இது ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம தக்கலையிலேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா புலியூர் குறிச்சின்னு சொல்கிற அந்த இடத்துல இந்த தேவசகாயம் பிள்ளையோட திருத்தலம் கோயில் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். நான் போகிறப்ப வந்துட்டு இப்போது தவக்காலம், அதனால நிறைய பேர் அந்த சிலுவை பாதை இதெல்லாம் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. சர்ச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருந்துச்சு. அப்படியே நான் ஃபுல்லாகவே சர்ச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். So thanks for supporting my channel. Keep supporting. Thank you and bye from Jackson.